அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல மனிதர்கள் உயிர் வாழ ஆக்சிஜன் வாயு இன்றியமையாததா இருக்கு. இந்த ஆக்சிஜன்ல 20% உலகுக்கு வழங்குற உலகின் நுரையீரல் அழைக்கப்படும் அமேசான் மலைக்காட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை கொண்ட இந்த அமேசான் படுகை தென் அமெரிக்கால அமைஞ்சிருக்கு. இதுல காடு மட்டுமே 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை கொண்டு 9 நாடுகள்ல பிரம்மாண்டமா பறந்து விரிந்து இருக்கு. ஏறத்தாழ 60% பிரேசில் நாட்டிலையும் மிகுதி கொலம்பியா, பேரு, வெனிசுலா, ஈக்வடார், கயானா, பொலிவியா, சுரினாம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய நாடுகள்லையும் பறந்து விரிந்து இருக்கு. உலகில வாழ்ற உயிரின வகைகள்ல 10ல் ஒரு பங்கை கொண்டு உலகின் மிகப்பெரிய உயிரின தொகுதியா இந்த அமேசான் மலைக்காடு விளங்குது. 40,000 வகையான தாவர வகைகள், எண்ணற்ற மூலிகைகள், செடி கொடிகள், 25 லட்சம் பூச்சி இனங்கள், 1300 பறவை இனங்கள், 1800 வகையான வண்ணத்து பூச்சி இனங்கள், 3000 வகையான மீன் இனங்கள், 400க்கும் மேற்பட்ட பாலூட்டிகளின் வாழ்விடமா இந்த அமேசான் மலைக்காடு விளங்குது. இந்த காட்டை பத்தின பல விடயங்கள் ஆராய்ச்சி செய்யப்படாமல் மர்மங்களாவே இருக்கு. 90% மேற்பட்ட தாவரங்களை பத்தி உலக தாவரவியல் வல்லுநர்களே படித்ததில்லையாம். 3000 வகையான பழங்கள்ல 200 வகை மட்டும் தான் நம்ம பயன்பாட்டுல இருக்கு. இதுல இருந்து இந்த காட்டோட பிரம்மாண்டத்தையும் மகிமையையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மலைக்காட்டுல 4100 மைல் நீளம் கொண்ட அமேசான் ஆறு பாயுது. இந்த நதியே அமேசான் காட்டை செழிப்பா வச்சிருக்கு. நைல் நதிக்கு அடுத்தபடியா உலகின் 2வது நீளமான ஆறா இந்த அமேசான் ஆறு கருதப்படுது. நீரின் அளவை வச்சு பார்க்கும் போது இதுவே முதலிடம் பிடிக்குது. முதல்ல மேற்கு நோக்கி பாய்ந்த இந்த ஆறு அண்டஸ் மலைண்ட வளர்ச்சியால கிழக்கு நோக்கி பாயுது. அமேசான் நதி உருவான இடத்துல இருந்து 1100 துணை ஆறுகளை தன்னோட இணைத்து கொண்டு ஒரு நொடிக்கு 2,09,000 கனமீட்டர் நன்னீரை கடல்ல கலக்குது. உதாரணமா சொல்ல போனா நியூயார்க் நகரம் 12 வருடங்களுக்கு உபயோகிக்கிற நீரை ஒரே நாள்ல இந்த அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. இந்த காட்டுக்குள்ள சென்று உயிர் பிழைத்து வாரது அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அமானுஷங்களும் நிறைந்த ஒரு வனம். இந்த அமேசான் காட்டுல சிங்கம் புலியெல்லாம் கிடையாது. ஆனா சிறுத்தை புலி தான் இந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கு. அனகோண்டான்னு அழைக்கப்படுற பெரிய மலைப்பாம்புகள் இந்த அமேசான் நதி ஓரங்கள்ல காணப்படுது. அமேசான் நதியில ஈல்னு அழைக்கப்படுற ஒரு மீன் மின்சாரத்தை பாய்ச்சறதன் மூலமா மனிதர்களை கொன்று விடுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆபத்தான பிராணா என்கிற ஒரு மீன் வகையும் இருக்கு. மாடு, மான் போன்ற உயிரினங்களையும் மனிதர்களையும் கடித்து குதறி சில நொடிகள்லேயே எலும்பு கூடாக்கிடுமா. இது கூர்மையான பற்களையும் வலிமையான தாடைகளையும் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்ல இரவு வேளைகள்ல தொல்லை பண்ற நுளம்புகள் 200 வகையில இங்க வாழுதாம். அதுக்கப்புறம் தங்க நச்சு தவளைன்னு அழைக்கப்படுற ஒரு வகை தவளை இனமும் இருக்கு. சிறிய அளவுல மிக பிரகாசமான நிறங்களோட இருக்கிற இந்த தவளை ஒரு முறை நஞ்சு பீச்சி அடித்தால் 3 நிமிடத்துல 10 மனிதர்களை கொன்று விடுமா. அது மட்டும் இல்லாம இரத்த காட்டேரி வவ்வால்களும் இங்கு வாழுது. ரொம்பவுமே குளிரா இருக்கிற இந்த அமேசான் காட்டுக்குள்ள கொதிக்குமாறு ஒன்று இருக்காம். இந்த ஆற்றுல நம்ம தெரியாம விழுந்துட்டா உயிர் பிழைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆவி பறக்க கொதிக்கும் நீர் 4 மைல் வரைக்கும் இருக்காம். இந்த காட்டுக்கு அமேசான் என்ற பேரு வர காரணம் என்னன்னு தெரியுமா? 1541ல பிரான்சிஸ்கோ டி ஒரில்லானா என்பவர் அமேசான் காட்டை ஆய்வு செய்ய படைகளோட வந்தாராம். அப்போ அங்கு வாழ்ற பழங்குடியினர்கள் அவர்களை காட்டுக்குள்ள நுழைய விடாம யுத்தம் செஞ்சாங்களாம். அதுவும் பெண்கள் முன்னிலையில நின்று தாக்குதல் நடத்தினாங்களாம். அதை கண்ட பிரான்சிஸ்கோ மிரண்டுட்டாராம். கிரேக் கடவுளான அமேசானியா என்ற கடவுளோட பெயரை இந்த பெண்களின் வீரத்தை கண்டு இந்த காட்டுக்கு பெயர் வச்சாராம். அதுக்கப்புறம் இந்த காட்டுல ஓடுற நதி அமேசான் நதினும் அங்கு வாழ்ற மக்கள் அமேசானியன்னும் அழைக்கப்படுறாங்க. இன்னும் இங்கு வெளி உலகமே காணாத 2.5 லட்சம் பழங்குடியினர்கள் வாழ்ந்து வராங்க. இந்த காட்டுல மழை பெய்தா அந்த மழை துளி நிலத்தை தொடுறதுக்கு 10 நிமிடங்கள் எடுக்குமாம். அந்த அளவுக்கு உயர்ந்த மரங்களை கொண்ட அடர்ந்த இருட்டான காடு.
2019 ஆகஸ்ட் 2ஆம் வாரத்துல நாசா செயற்கைக்கோள் அமேசான் காடுகளை படம் எடுத்தப்போ பனிமூட்டம் போல காடுகள் சரியா தெரியல. அதுக்கப்புறமா விஞ்ஞானிகள் உற்று நோக்கி பார்க்கும் போது அது பனிமூட்டம் கிடையாது, தீயினால ஏற்பட்ட புகை மண்டலம்னு அறிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரேசில் நாட்டுக்கு அறிவிச்சாங்க. ஆனா பிரேசில் நாடு அதை பெருசா பொருட்படுத்தல. அதுக்கு காரணம் பிரேசில் நாட்டின் விவசாயத்தையும் கால்நடையையும் முன்னேற்றி ஏற்றுமதிகளை அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கமே தீ வைத்ததா தெரிய வந்துச்சு. இந்த அமேசான் காடு அழிக்கப்பட்டா அது தென் அமெரிக்காவுக்கு மட்டும் பாதிப்பில்ல, உலகத்துக்கே பெருமழிவு. நமக்கு கடவுள் கொடுத்த இந்த இயற்கை வளங்களை நம்ம சுயலாபத்துக்காக அழிக்காம பேணி பாதுகாத்தா நம்ம எதிர்கால சந்ததியினரும் பயனடைவாங்க. இயற்கை வளம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி.